கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 18 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப வருஷங்களாக, ரொம்ப மாதங்களாக, ஏன் நாட்களாக நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கீங்க ஒரு காரியத்துக்காக. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஒரு சில நாட்களாகவோ சரி, கொஞ்ச நாளாக ஜெபிச்சிட்ருக்கீங்க. அந்த உங்கள் இருதயத்தில் அந்த ஜெப குறிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏசப்பா சொல்கிறாரு, சீக்கிரமாக உனக்கு நான் நியாயம் செய்வேன். எதுக்காக ஜெபிக்கிற? அதுக்கு சீக்கிரமாக பதில் தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை இப்படி இருக்கே, என் வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு, இல்லாட்டி நான் ஜெபம் பண்ணதுக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏசப்பா சொல்கிறார், சீக்கிரத்திலே உனக்கு நான் பதில் தரப்போகிறேன். சீக்கிரமாக உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். சீக்கிரமாக உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன். சீக்கிரமாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சீக்கிரமாக இந்த காரியத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஆமென். சீக்கிரமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. பயப்படுறீங்களா? கலங்குறீங்களா? கலங்காதீங்க. அவர் உங்களுக்கான வார்த்தையை எனக்கு தராரு. பயப்படாத, கலங்காத, நான் உன்னிட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன். இனிமே நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டுனேனையோ எல்லா இடத்துலையும் உன் தலையை உயர்த்த போகிறேன். இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கூட இருக்கேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏசப்பா சொல்கிறாரு. சீக்கிரமாக உங்கள் ஜெபத்துக்கு பதிலும் தரப்போகிறாரு. ஆமென்.